தற்பொழுது தமிழ் திரையுலக முன்னணி நடிகர்கள் பலர் ஆண்டிற்கு ஒரு படம் வெளியிடுவதே அரிதாகி வரும் நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரே ஆண்டில் இரு மெகா ஹிட் படங்கள் கொடுத்த காலங்களும் உண்டு. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1995ஆம் ஆண்டு பொங்கலுக்கு பாட்ஷா படத்தையும், அதே ஆண்டு தீபாவளிக்கு முத்து படத்தையும் வெளியிட்டார். இரண்டு படங்களுமே மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது. இன்றும் மாஸ் படம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பாட்ஷா படத்தை சொல்வதுண்டு. முத்து படம் தமிழ்நாடு மட்டுமின்றி உலக அளவில், முக்கியமாக ஜப்பானில் ரஜினிக்கு ரசிகர் கூட்டம் அதிகரித்தது இந்த படத்தின் மூலமாக தான். பாட்ஷா படம் ஒரு வருடத்துக்கு மேலேயும், முத்து கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேலாகவும் திரையரங்கில் ஓடியது. அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர் 1996ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியன் படத்தையும், அதே ஆண்டு நவம்பர் மாதம் அவ்வை சண்முகி படத்தையும் வெளியிட்டார். இரண்டு படங்களுமே வெவ்வேறு ரகங்களில் இருக்கும். இந்தியன் படத்தில் வயதான முதியோர் பாத்திரத்தில், அவ்வை சண்முகி படத்தில் வயதான பெண்மணி கதாபாத்திரத்திலும் கமலஹாசன் கலக்கி இருப்பார். இந்த இரு படங்களின் வெற்றியை பற்றி இன்றும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்றன. பிற முன்னணி நடிகர்களை பற்றி அடுத்த பதிவில் காணலாம்.